அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 pot ஜீரா ரைஸும் அதுக்கு தொட்டுக்கறக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் தோ பியாசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊறின அரிசியை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்து அரிசியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் குக்கரோட மூடியை மூடிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. குக்கர் விசிலும் நம்ம போட்டுக்கணும். குக்கர் விசில் வந்ததுனாலும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லா ஃப்ளஃபியாக வரும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இது ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் ரைஸ் உங்களுக்கு உடையாமல் வரும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை இந்த ரைஸ் கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரைஸ்க்கு காரமாக கூட ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கடைசியாக நெய் கூட 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் கூட தால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி இந்த ரைஸ்க்கு மஷ்ரூம் வச்சு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதும் போட்டுக்கலாம். மஷ்ரூம் தோ பியாசானா ஒன்றும் இல்லைங்க, மஷ்ரூமில் வெங்காயம் நிறையா இருக்கும், அதனால தான் அவங்க மஷ்ரூம் தோ பியாசா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த ரெசிபிக்கு பேர். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். இப்போது இது கூட போடக்கூடிய ஸ்பைஸ் மசாலாஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், இது எல்லாமே போட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடயே 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா மஷ்ரூம்லேயும் நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடுங்க, அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அளவாக ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போட்டதை விட மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்குது. மஷ்ரூம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவும்போது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த 2 ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.